நாள் 5 வயசு ரோகனும் அவங்க அப்பாவும் ஷாப்பிங் பண்றதுக்கு ஷாப்பிங் மால் போறாங்க. ஷாப்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிஸ்டர் சர்மா யூபிஐ மூலமா பணத்தை செலுத்தி பொருட்களை வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரீட் வெண்டார் கிட்ட வெஜிடபிள்ஸ் வாங்க போறாங்க. இப்ப வெஜிடபிள்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் மிஸ்டர் சர்மா கேஷ் பே பண்றாருங்க. அப்புறம் அப்பாவும் பையனும் நடந்து போற வழியில ரோகன் கேக்குறான், அப்பா நீங்க பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்குனீங்களே ஏன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அப்பா, நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னா ஏதோ ஒண்ணு குடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. உடனே ரோகன், அப்ப என் கையில இருக்க பொம்மையை கொடுத்தா கூட ஷாப்கீப்பர் எனக்கு பொருட்களை தருவாங்களா அப்படின்னு ரொம்ப அப்பாவியே கேக்குறாரு. அதுக்கு மிஸ்டர் சர்மா, இல்ல ரோகன், பணத்தை கொடுத்தா மட்டும்தான் ஷாப்கீப்பர்ஸ் பொருட்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப ரோகன் என்ன கேக்குறாருன்னா, பணம்னா என்ன, மக்கள் எப்போதுல இருந்து பணத்தை பயன்படுத்த தொடங்கினாங்க அப்படின்னு அப்பா கிட்ட கேக்குறாருங்க. இப்ப ரோகன் கேட்ட கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும் இல்லையா? இந்த கேள்விக்கு பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹாய், வெல்கம் டு ப்ரொஃபஷன் கேரியர்ஸ். நான் டாக்டர் ஷமி. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மணினா என்ன, எவல்யூஷன் ஆஃப் மணி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். பணம் அப்படின்றது ஒரு பொருளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்துற ஒரு கருவி. இது எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா, பண்டம் மாற்ற முறையில சில சிக்கல்கள் இருந்தது, அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம பணத்தை பயன்படுத்த தொடங்கி இருக்கோம். இப்ப பணத்தோடைய பங்கன்ஸ் வச்சு எக்கனாமிஸ்ட் பணத்தை டிஃபைன் பண்ணிருக்காங்க. இப்ப பணத்தோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு பொருளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் பயன்படுத்துற ஒரு கருவி தான் பணம். செகண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெஷர் ஆஃப் வேல்யூ. ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பேமெண்ட் பண்றதுக்கான ஒரு அளவீட்டு முறை தான் பணம். நெக்ஸ்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு 10 ரூபாய் வச்சிருக்கேன்னா நாளைக்கும் அதோட வேல்யூ 10 ரூபாய் தான், அடுத்த மாசமும் அதோட வேல்யூ 10 ரூபாய் தான். அப்ப நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் அதோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா குறையாது. ஃபோர்த் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட். அப்படின்னா, நேரம் கடந்தாலும் நம்மளால டிரான்சாக்சன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லோன். இப்ப லோனை நம்ம இன்னைக்கு வாங்கணும்னா நாளைக்கு நம்ம உடனே பே பண்ண போறது கிடையாது. ஒரு மினிமம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம பே பண்ண போறோம். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரோகன் கேட்ட முதல் கேள்வியோட பதில் நமக்கு தெரிஞ்சாச்சு. அதாவது பணம்னா என்ன அப்படின்னு. ரோகன் ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அது என்னன்னா, மக்கள் பணத்தை எப்போதுல இருந்து பயன்படுத்த தொடங்கினாங்க அப்படின்னு. ரோகனுடைய இரண்டாவது கேள்வியோட பதில பார்க்கலாம் வாங்க. இப்ப மிஸ்டர் சர்மா ரோகன் கிட்ட சொல்றாரு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற மாதிரி பணமோ யூபிஐ டிரான்சாக்சனோ கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ட்ரேட் இருந்துச்சு. இங்க மக்கள் எப்படி ட்ரேட் பண்ணாங்கன்னா, அரிசி வியாபாரம் செய்யறவருக்கு ஷூ வேணும்னா அரிசியை கொடுத்து ஷூவை வாங்குவாரு. அதே மாதிரி ஷூ விற்கிறவருக்கு அரிசி வேணும்னா ஷூவை வித்து அரிசியை வாங்கிக்குவாரு. இதுக்கு பேர் தாங்க பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் பண்றதுனால சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ட்ஸ். டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க. இப்போ அரிசி வியாபாரி ஷூ வியாபாரி கிட்ட எனக்கு ஷூ வேணும், அதுக்கு பதிலா நான் அரிசியை தரேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஷூ வியாபாரிக்கு ஆடுதான் வேணும், அரிசி கிடையாது. இதனால ஷூ வியாபாரி எனக்கு ஆடு வேணும், யாராவது ஆடு கொண்டு வந்தாங்கன்னா தான் நான் ஷூ கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாருன்னா, இப்ப இந்த அரிசி வியாபாரி அரிசி தேவைப்படுற ஒரு ஷூ வியாபாரியை தேடி போக வேண்டி இருக்கும். அதே மாதிரி ஷூ வியாபாரி ஷூ தேவைப்படுற ஆடு வியாபாரியை தேடி போக வேண்டியது இருக்கும். இததான் டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டிவிசிபிலிட்டி. இப்போ ஒரு மாடு விக்கிறவருக்கு 1 கிலோ உப்பு வேணும், ஆனா ஒரு மாட்டோட மதிப்பு 1 கிலோ உப்பை விட அதிகமா தான் இருக்கும். இப்போ இந்த மாடு வியாபாரி 1 கிலோ உப்புக்கு ஈக்குவலா மாடை டிவைட் பண்ண முடியாது. அந்த முழு மாடையும் கொடுத்துதான் 1 கிலோ உப்பு வாங்க முடியும். இதுதான் இன்டிவிசிபிலிட்டி. இப்ப தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரெயின்ஸ் எல்லாம் சீக்கிரம் ஸ்பாயில் ஆயிரும். இதனால ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஃபோர்த் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கனமான பொருட்களை தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப ரோகன் சிரிச்சுக்கிட்டு அப்பா கிட்ட கேக்குறாரு, பார்ட்டர் சிஸ்டத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்கா, நெக்ஸ்ட் என்ன சிஸ்டம் தான் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மிஸ்டர் சர்மா, நெக்ஸ்ட் கமோடிட்டி மணியை மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாரு. இதுக்கு ரோகன், கமோடிட்டி மணி அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கமோடிட்டி மணினா, மக்கள் டிரான்சாக்சனுக்கு சில பொருட்களை பயன்படுத்தினாங்க, ஆனா அந்த பொருட்களுக்கு தாமாகவே சில மதிப்புகள் இருந்தது. அதனால இந்த கமோடிட்டி மணியை மக்களும் ஏற்றுக்கொண்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியால பாத்தீங்கன்னா மக்கள் சால்ட், கிரெயின்ஸ், அப்புறம் கவுரி ஷெல்ஸ் இந்த மாதிரிப்பட்ட பொருட்களை பரிமாற்றம் செய்ய பயன்படுத்தினாங்க. இப்ப ரோமர்களை பாத்தீங்கன்னா சால்ட்டுக்கு வேல்யூ கொடுத்திருந்தாங்க. இததான் சலரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆப்பிரிக்க மக்களை பாத்தீங்கன்னா கேட்டில், பீட்ஸ் இது போன்ற பொருட்களை பரிமாற்றம் செய்ய பயன்படுத்தினாங்க. இப்ப அமெரிக்கால பாத்தீங்கன்னா டொபாக்கோ, அப்புறம் விலங்குகளோட தோல் இந்த மாதிரிப்பட்ட பொருட்களை டிரான்சாக்சன் பண்ண பயன்படுத்தினாங்க.
இப்ப கமோடிட்டி மணி யூஸ் பண்றதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ஸ் வந்து சால்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். சால்ட் அப்படின்ற கமோடிட்டி ஈஸியா ஸ்பாயில் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த கேட்டல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம். கேட்டல்ஸ் அப்படிங்கறது ஆல்ரெடி நமக்கு தெரியும், அது வந்து இன்டிவிசிபிள் கமோடிட்டி. அதனால இத கமோடிட்டி மணியை யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நெக்ஸ்ட், இந்த கமோடிட்டி அப்படின்றது அதுவும் ஒரு பொருள் தான். அதை வந்து ஈஸியா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். கமோடிட்டி மணிக்கு மக்கள் வந்து வேல்யூ கொடுத்திருக்காங்க, அதை வந்து மக்கள் மதிப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆனா கமோடிட்டி மணி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகும்போது அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் கமோடிட்டி மணில இருக்குது. கமோடிட்டி மணில இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கிறதுனால மக்கள் ஈஸியா டியூரபிளா எல்லாரும் நம்புறது மாதிரி ஒரு பொருள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. அதனால மெட்டாலிக் மணி அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. மெட்டாலிக் மணி அப்படிங்கிறது அரசர்களுடைய முத்திரை பதிக்கப்பட்ட வெள்ளி இல்லது தங்க நாணயங்கள் தாங்க. மெட்டாலிக் மணியோட வெயிட்டையும் வேல்யூவையும் அரசர்களை கேரண்டி கொடுத்திருப்பாங்க. இதுக்கு மேல ஒரு பொருளை வாங்கும் போது மாட்டையோ இல்லது ஒரு மூட்டை அரிசியோ எடுத்துக்கிட்டு போய் பொருட்களுக்கு வாங்குறதுக்கு பதிலா தங்கம் அல்லது வெள்ளி நாணயங்களை எடுத்துட்டு போய் மக்கள் பொருட்களை வாங்க துவங்கினாங்க. இப்போ இந்த மெட்டாலிக் மணியோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் டியூரபிள், அதாவது இந்த கிரெயின்ஸ் மாதிரி சீக்கிரமா ஸ்பாயில் ஆகாது. செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா போர்ட்டபிள், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா தூக்கிட்டு போக முடியும். தேர்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிசிபிள், அதாவது தேவைப்படும் போது ஒரு பெரிய காயினை மெல்ட் பண்ணி சின்ன காயினா உருவாக்கலாம். ஃபோர்த் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிஃபார்மிட்டி, அதாவது ஒவ்வொரு காயினுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிட்டும் ஒரு வேல்யூவும் இருந்துச்சு. மெட்டாலிக் மணியில இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இதுல சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கதான் செஞ்சது. அது என்ன அப்படின்றத இப்ப பாக்கலாம். மர்ச்சன்ட்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போகும்போது மூட்டை முட்டையா காயின்ஸ் எடுத்துட்டு போக வேண்டி இருந்தது. அதனால போற வழியில திருடர்களோட பிரச்சனைகளும் இருந்தது. இப்ப இந்த கோல்டு, சில்வர் இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப லிமிட்டடா இருந்ததுனால மணியை உற்பத்தி பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மெட்டாலிக் மணியில இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கிறதுனால மக்கள் ஒரு ஐடியா பண்ணாங்க. அது என்னன்னா, அவங்க கிட்ட இருக்கிற கோல்டு இல்லது சில்வர் காயின்ஸ் கோல்டு ஸ்மித் இல்லது நம்பகத்தன்மை உள்ள ஒரு நபர்கிட்ட டெபாசிட் பண்ணி அதுக்கு பதிலா ஒரு பேப்பர் ரிசிப்ட் அல்லது ஒரு ப்ராமிசரி நோட்டை ரிசீவ் பண்ணாங்க. இப்ப ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த பேப்பர் ரிசிப்ட் கொடுத்து வாங்குவாங்க. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எல்லாருமே அந்த பேப்பர் ரிசிப்ட் நம்ப ஆரம்பிச்சாங்க. சொசைட்டி க்ரோ ஆக ஆரம்பிச்சப்ப ட்ரேடும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தான் இருந்துச்சு. இது ஏன்னா இப்ப பண்டில் பண்டிலா பேப்பர் நோட்ஸ் எடுத்துட்டு போக வேண்டி இருந்தது. இதனால மக்கள் அதுக்கு ஒரு ஐடியா பண்ணாங்க, அதுதான் கிரெடிட் மணி. கிரெடிட் மணிக்குள்ளாடி என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா செக், பேங்க் டிராஃப்ட், அப்புறம் ப்ராமிசரி நோட்ஸ். இப்போ இந்த கிரெடிட் மணியோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேஃப், அதாவது திருடர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இது கிடையாது. செகண்ட் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்வீனியன்ட், இனிமே லார்ஜ் டிரான்சாக்சன் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியன்டா டிரான்சாக்சன் பண்ணலாம். தேர்ட் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் கீப்பிங், டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே பேங்க்ல எழுதி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபோர்த் பெனிஃபிட் என்னன்னா அலோட் பாரோயிங், அதாவது இப்ப லோன்ஸ் வந்து ரொம்ப பாசிபிளா இருந்துச்சு. கிரெடிட் மணில இவ்வளவு பெனிஃபிட் இருந்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜ் இதுல இருக்கதான் செஞ்சது. அது என்னன்றத இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேங்கை நம்ம சார்ந்து இருக்க வேண்டியதா இருந்தது. இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேங்க்ஸ் அப்படின்றது ஆர்கனைஸ்டாவோ இல்ல வெல் ஸ்ட்ரக்சர்டாவோ கிடையாது. அன்னைக்கு யார்கிட்ட இருந்ததுன்னா ஒரு தனி நபர் கிட்ட இருந்தது. இப்போ இந்த தனி நபர் தான் பேங்க்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ ஃபார்முலேட் பண்ணுவாங்க. ஏன் நாளைக்கே உங்ககிட்ட இருந்து வாங்கின தங்கம் இல்லது வெள்ளியோட மதிப்பு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்க தங்கத்தையோ இல்ல வெள்ளியோ தூக்கிட்டு ஊரை விட்டு போறதுக்குள்ள வாய்ப்புகள் கூட இருக்குது. செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போலியான செக்ஸ் ஃப்ராட்ஸ் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னுமே கிராமப்புற மக்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா தங்கம் இல்லது வெள்ளியை தான் நம்பினாங்களே தவிர இந்த ப்ராமிசரி நோட்டை நம்ப தொடங்கல. கிரெடிட் மணில இவ்வளவு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கனால கவர்மெண்டே ஒரு போல்டு டிசிஷன் எடுக்கிறாங்க. அது என்னன்னா, இப்ப கவர்மெண்டே மணியை இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ப்ராமிசரி நோட்ஸ் இல்லது இந்த கிரெடிட் மணி பேக்ட் பை கோல்டு அண்ட் சில்வர். இததான் என்ன சொல்லுவாங்கன்னா லீகல் டெண்டர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லது ஃபியட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இந்தியன் ருபி நோட்டை எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னு கொடுத்திருப்பாங்க, ஐ ப்ராமிஸ் தி பியரர் தி சம் ஆஃப் 100 rupees அப்படின்னு இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் எழுதி அதுக்கு கீழே ஆர்பிஐ கவர்னரோட சிக்னேச்சர் இருக்கிறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த காயின்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் மின்ட் பண்ணுவாங்க. இதனால இந்த கரன்சியை எந்த டிரான்சாக்சனுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது. இதனாலதான் இதுக்கு பேரு லீகல் டெண்டர் மணி. இப்பதான் ரோகனுக்கு புரிஞ்சுது அப்பா கொடுத்த பணத்தை ஏன் கடைக்காரர் அக்செப்ட் பண்ணாரு, அப்புறம் டாய்ஸ கொடுத்த கடைக்காரர் ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு. இப்படி கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருக்கிற ட்ரஸ்ட்னாலதான் இப்ப மக்கள் தங்கள் பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த டெபிட் கார்ட்ஸ் மூலமா டிரான்சாக்சன் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ரோகன் கேக்குறான்,
சரி அப்பா, இப்ப இந்த மொபைல் மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணீங்களே அதுவும் லீகல் டெண்டர் மணியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்பா யூபிஐ மூலமா டிரான்சாக்ஷன் பண்றது லீகல் டெண்டர் மணி கிடையாது. நாம சில டிஜிட்டல் சிஸ்டத்தையும் பேங்கோட சிஸ்டத்தையும் நம்புறதுனாலதான் யூபிஐ மூலமா டிரான்சாக்ஷன் பண்றோம். இதுதான் டிஜிட்டல் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மணியில பிட்காயினும் சேரும். ஆனா இப்ப வரைக்கும் கவர்மெண்ட் பிட்காயினுக்கு ரெகக்னிஷன் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரோகனுக்கு புரிஞ்சது மாதிரி உங்களுக்கும் எவல்யூஷன் ஆஃப் மணினா என்ன புரிஞ்சிருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பை பாய்.